சந்தானம் வந்து லொல்லு சபாவுக்கு வந்து இங்கதான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதுவாராமா. 7 மாதம் ஷிஃப்ட் எழுதி கொடுத்தாப்படி இங்கேருந்து நம்ம கடையில் ஆரம்பித்தது தான் எல்லாமே. என்ன பேசுவாங்க உங்ககிட்ட வந்து சந்தானம்லாம்? சிவகார்த்திகன் கூட அவங்க எம்பி சார் இவங்கெல்லாம் வரும்போது கை கட்டிக்கிட்டு தான் நிற்பாப்படி. அப்படி இங்கேயா? ஆமாம், பால் சாப்பிட விடு, வேறு எந்த பழக்கம் கிடையாது. போய் சாப்பிட்டு வையா அப்படின்னாலும் சாப்பிட முடியல, நீங்கள் வடையை கொடுங்க டீயை போடுங்க அப்படின்னு. அந்த தம்பியோட இங்கே தான் 7 மாதம் ஷிஃப்ட் எழுதி கொடுத்தேன். அப்போதைக்கு லொல்லு சபாவுக்கு வர்றாரு. வேற யாரெல்லாம் வருவாங்க? கோபிநாத் சார்லாம் வருவார். கோபிநாத் சார் அங்கே புள்ளட்டு நிற்கும். அங்கே வந்து இங்கே வந்து டீ சாப்பிட்டு உள்ளே போவாங்க. விஜய் டிவி ஆஃபீஸு நிறைய ஆளுகள் இருக்கும்போது எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டு பண்ணுவாங்க. அந்த நேரம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆஃபீஸ் காலியானவொன்னு தான் நமக்கு ரொம்ப கஷ்டத்தையும் தெரியுது. ஆஃபீஸ் இருக்கும்போது நல்லாவே ஆச்சு. விஜய் டிவில இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், சூப்பர். சார் இதுலேயே பிரதீப் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். பிரதீப் மில்ராய் சார். ஆமாம், அதான் விஜய் டிவில ஆள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் எனக்கு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் நிலைமையில இருந்தேன். சார்ட்டு தான் போய் காசு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வாடகை கொடுத்தேன். சார் தான் சொல்லுவார், சார் உங்கள் அண்ணன் மாதிரி எதாக இருந்தாலும் கேளுங்க. பிரதீப் சாருங்க. ஆமாம், சேகர் சார் தான் நம்மளுக்கு இதை எடுத்து கூகுள் மேப்லேயே போட்டார். இன்றைக்கி நம்ம கடை பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே இருக்கு. ஆமாம் ஆமாம். முதல்ல இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்கும் போது என் கடை முதல் பிள்ளைகள் போட்டு என் கடையை பற்றி பேசிட்டு அப்புறமா பாட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கண்ணன் கடைக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் டிவி கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு, நல்லா இதுவாகிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக வந்து நம்ம கடையில் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க. பிரியங்காக்கா வந்திருக்காங்களா? டக்குனு சாப்பிடாம உடனே வண்டி வரும் போயிடுவாங்க. டிடி பாப்பா தான் ரொம்ப நேரம் இருக்கும், பேசினே இருக்கும், கலகலன்னு எல்லாத்தையும் பேசுவாங்க. இந்த மரம்லாம் நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நான் வச்ச மரம் தான். எவ்வளவு மரம் வச்சிருக்கீங்க இந்த ஏரியால? 2 மரம். ஆமாம், இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-37 வருஷத்துக்கிட்ட இருக்கு. 60 வருஷம். அடுத்த வாரம் வந்து 60வது ஆண்டு தான் அம்மாவுக்கு திருவிழா நடக்குது. அந்த அம்மா பண்ணி ஏதாச்சும் ஆகும் பார்த்துக்கினே இருக்கேன். இதே அப்படி தான் நினைக்கிறேன். விஜய் டிவில இருந்து இங்க வந்து மாசம் மாசம் அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், ஆஃபீஸ் இங்கே இருக்கும்போது 3 நாளைக்கு அவங்க அன்னதானம் போடுவாங்க. இப்போ திருவிழா டயத்துக்கு அவங்க 3 நாளைக்கு அன்னதானம் போடுவாங்க. ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. ரெட் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு நம்ம நுங்கம்பாக்கம்ல இருக்கிற ஜெகநாதன் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறோம். இங்கே ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். இந்த டீ கடைக்கு ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், சந்தானமா இருக்கட்டும், நியனா கோபி அண்ணாவா இருக்கட்டும், டிடி அக்காவா இருக்கட்டும், இந்த மாதிரி விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே இந்த டீ கடையில் வந்து தான் அவங்களோட லைஃப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு பழைய விஜய் டிவிக்கு ஆப்போசிட்ல இந்த ஒரு டீ கடை கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா வந்து கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து வச்சிருக்கிறாரு. இங்கே தான் வந்து சந்தானம் அவர்கள் வந்து லொல்லு சபாக்கெலாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவாராமா. ஸோ அதை கேட்கும் போதே வந்து பல பிரபலங்கள் இந்த டீ கடையில் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து க்ரூம் பண்ணுறதுக்காக, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்து யோசித்தது, பிளான் போட்டது எல்லாத்தையுமே வந்து கண்ணன் அண்ணா வந்து என்கிட்ட சொன்னாங்க. இதை வந்து நம்ம ஒரு கவர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கோம். அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது என்ன அப்படின்னா, கூகுள் பேவே இல்லாத ஒரு கடை கூகுள் மேப்பில் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி போய் கூகுள் மேப்பில் கண்ணன் டீ ஷாப் நுங்கம்பாக்கம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அண்ணனோட கடை வரும். ஸோ அண்ணன் கிட்ட போயிட்டு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வந்துட்டோம், டீ கடை கண்ணன் அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷம். 35 வருஷமா கடை வச்சிருக்கீங்களாண்ணா? ஆமாம், இதே வண்டி இதே இடம் நீங்கள் தான் இல்லையா? எந்த வருஷத்தில் ஆரம்பித்த கடைண்ணா இது? 75 பைசா டீலேருந்து நான் வச்சுருக்கேன். 75 பைசா? இன்னைக்கு 12 ரூபாயா டீ? 12 ரூபா. 75 பைசா டீலேருந்து இருந்துட்டு இருக்கீங்க. பழைய விஜய் டிவிக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை. எனக்கு அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி, அந்த வரலாறு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கேன். கண்ணன் என்னோட ஃபேமிலியை பற்றி பேசிடலாம். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கண்ணே? வீட்டில் நல்லா இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்களா? பாப்பா படி இங்கே தான் பிறந்தா. சரி, பிறந்து படிக்க வச்சேன். இன்னைக்கு காலேஜ் முடிச்சு கல்யாணம் பேச்சுவார்த்தை நடக்கிற அளவுக்கு வந்துட்டா. சூப்பர்ண்ணே. எல்லாத்துக்கும் விஜய் டிவி சாரில் விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. விஜய் டிவிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், சூப்பர். சாரில் இதுலேயே பிரதீப் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். பிரதீப் மில்ராய் சார். ஆமாம், அவர் நல்லா இது பண்ணுவாங்க. எதுவும் அதான் விஜய் டிவியில் ஆள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆள் வியாபாரம் நல்லபடியாக நடந்துச்சு. ஆஃபீஸ் காலியாகி போனோம்னா கொஞ்சம் வியாபாரம் இல்லை. அவங்க காலி பண்ணி போனதுக்கப்புறம் கொரோனாவும் வந்துருச்சு. அதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணுறது, அங்கே இந்த இப்போ இந்த பூவை பூச்சோட லட்சி தமிழில் போயிட்டு இருக்கேன். அந்த தம்பியோட தினேஷ் தம்பியோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படி. அந்த டைரக்டர் ஜானி தம்பியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படி. ஒரு நேரத்தில் அந்த கொரோனா டயத்தில் அப்படி இப்படியே வச்ச வாடகை கூட கொடுத்து அப்படியே சமாளிச்சுட்டு வந்தேன். இப்போதைக்கு நிலைமை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ ஊருக்கு நாளைக்கு தங்கச்சி பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. இப்போ நான் நைட்டு ஊருக்கு போகணும். அது போகிறதுக்கு கூட பைசா இல்லை. எல்லாம் தம்பி பைசா ஃபைனான்ஸ் முடிஞ்சு ஒன்றும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இங்கே கடையில் இருந்தாலும் இதெல்லாம் அப்போதைக்கு வியாபாரம் ஆச்சு.
சந்தனா, சிவகார்த்திகேயன் எல்லாருமே நம்ம கடையில் டீ சாப்பிட்டவங்க. குட்டு 10 மணி அவங்க, பிரியங்கா எல்லாருமே நம்ம கடையில் டீ சாப்பிட்டவங்க தான். அப்போவே விஜய் டிவி ஆஃபீஸ் நிறைய ஆளுகள் இருக்கும்போது எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அந்த நேரம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆஃபீஸ் காலியானோன்னு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் தெரியுது. ஆஃபீஸ் இருக்கும்போது நல்லபடியாக ஆராய்ச்சி. கண்டிப்பாக கஷ்டம் மாறும்ல, அது எல்லாரும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கும்ல. இவங்கெல்லாம் எப்படி போயிடுவாங்கண்ணா? இப்போ சந்தானம் வந்து லொல்லு சபாவுக்கு வந்து இங்கே தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுது வராமா? 7 மாதம் ஷிஃப்ட் எழுதி கொடுத்தாப்படி. எழுதி கொடுத்துட்டு கூட நான் போடுற அப்போ வடையெல்லாம் போடுவேன். சரி. வடை டீ போய் சாப்பிட்டு வையா அப்படின்னாலும் சாப்பிட முடியல. நீங்கள் வடையை கொடுங்க, டீயை போடுங்க அப்படின்னு. அந்த தம்பியோட இங்கே தான் 7 மாதம் ஷிஃப்ட் எழுதி கொடுத்தேன். அப்போதைக்கு லொல்லு சபாவுக்கு வர ஒரு உடம்பு இல்லாமல் பட்டுட்டாரு. சரி. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவர் இல்லை, லொல்லு சபாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தவர். சரி. அதில் ஒரு சான்ஸ் சந்தானத்துக்கு கொடுத்தாங்க. வராதனால இவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. கொடுத்தோடனே நல்லா பண்ணிட்டா. அப்படியே அதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணோன்னே சந்தானத்தையே ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணிக்கினாங்க. முதல்ல இங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு இருப்பாரு லொல்லு சபாவுக்கு. 7 மாதம் விடாம. 7 மாசம் நடிக்கிற ஒருத்தர் வராதனால இவரு உள்ள போய் நடிச்சு அது நல்ல பண்ணோன்னே அவரே எடுத்துக்கிட்டாங்க. சரி. அதுல இருந்து தான் அவருக்கு அப்படியே சீரியல் போனது. படத்துக்கும் அப்படியே தான் வந்தது. இங்க இருந்து நம்ம கடையில ஆரம்பிச்சது தான் எல்லாமே. என்ன பேசுவாங்க உங்ககிட்ட வந்து சந்தானம்லாம்? எல்லாம் ப்ரோக்ராம் பற்றியும் பேசுவாங்க. இப்படி பண்ணணும், நான் இப்படி எழுதி, இப்போ எனக்கு இந்த மாதிரி தெரியும், அது மாதிரி தெரியும், எது கிடைக்குதோ அது சான்ஸ் கிடைச்சா நான் போவேன் அப்படின்னு பேசுவாங்க. ஆமாம். சிவகார்த்திகேயன் கூட அவங்க எம்பி சார் அவங்க இவங்கெல்லாம் வரும்போது கை கட்டிக்கிட்டு தான் நிற்பா. அப்படியா இங்கேயா? ஆமாம். பால் சாப்பிடுவாரு, வேற எந்த பழக்கம் கிடையாது. பால் மட்டும் தான் குடிப்பாரு. ஆமாம், பால் மட்டும் தான் சாப்பிடுவாரு, எந்த பழக்கம் கிடையாது. ஆனால் ஒல்லியாக தான் இருப்பா. அப்படியா போயெல்லாம் ரொம்ப அண்ணனே எப்படின்னு இருக்கீங்க, ஏதுன்னு இருக்கீங்க நல்லா விசாரிப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்களோ யாருக்கு தெரியாது. ஆமாம். இப்போ எங்கே இருக்காங்கன்னே எங்களுக்கே தெரியாது. இல்லை ஏதோ போய் பார்ப்போம் அப்படின்லாம் கேட்போம். ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கன்னு நானும் அப்படிலாம் கேட்டு பழக்கங்கள. எனக்கு வந்து சார்கிட்ட வந்து அதுவும் கேட்குறதே சங்கடப்படுவேன். சார் தான் சொல்லுவார், சார் உங்கள் அண்ணன் மாதிரி எதாக இருந்தாலும் கேளுங்க. ஆமாம், எதாக இருந்தாலும் தயங்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ கூட போன வருஷம் எனக்கு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் நிலைமையில இருந்தேன். சார்கிட்ட தான் போய் காசு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வாடகை கொடுத்தேன். ஹெல்ப் பண்றாங்க. இங்க இருந்து போனதுக்கு அப்புறமும் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பூச்சோட தினேஷ் தம்பி வந்துச்சு. அந்த தம்பியும் கொஞ்சம் 2 மாசம் அவங்க வீட்டு வாடகைக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஜானி தம்பி அந்த கொரோனா டயத்துல ஜானி தம்பியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ போனால் அவங்க வேற இடத்துல வேலைக்கு போறாங்க. நான் ஒரு நாள் அசோக் நகர் போனேன், அட்ரஸ் தெரியாம வந்துட்டேன். அப்புறம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வரல. ஒருத்தர்கிட்ட போயாமல் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் ஃபோனும் பண்ணுறது இல்லை. அவங்களாம் வந்தால் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வேலை பாருங்கள், நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. இப்போ சிவகார்த்திகேயன், சந்தானம் இவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்களா? அவங்க கஷ்டப்பட்டது அதெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க. ஆஃபீஸ் மூலியமாக தான் சிவகார்த்திகேயன் போகிறான் இங்க இருந்து. ஆமாம். ஓகே. விஜய் டிவி ஆஃபீஸ் மூலியமாக தான் படத்துக்கே போனாங்க. முதல்ல எப்போ இங்கே வந்தார்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவர் வந்தது, அவர் இங்கே என்ன பண்ணுவார்? பால் குடிப்பாரு, அதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டார். இங்கே உட்காந்துப்பாங்களா? ஆமாம், எல்லாம் நின்றுட்டு தான் இருப்பாங்க. வேற யாரெல்லாம் வருவாங்க? அந்த கோபிநாத் சார்லாம் வருவாங்க. கோபிநாத் சார்லாம் வருவார். கோபிநாத் சார் அங்கே புல்லட் நிற்கும். புல்லட்டில் வருவார். ஆமாம். இங்கே வந்து டீ சாப்பிட்டு தான் உள்ளே போவாங்க. ஆமாம், எல்லாருமே இங்கே நம்ம கடையில் முதல்ல டீ சாப்பிட்டு தான் உள்ளே போவாங்க. என்ன பேசுவாங்க வந்தாருன்னா? ப்ரோக்ராம் பற்றி இந்த இடத்துல என்ன ஷூட்டிங் இருக்கு, அந்த இடத்துல இது பண்ணணும், நீங்கள் எந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு பேசுவாங்க. வேற எதுவும் பேச மாட்டாங்க. அது ஆஃபீஸுக்குள்ளே பேசுறது நமக்கு தெரியாது. கடையில் பேசுறது மட்டும்தான் நமக்கு. டீ கடையில் பெருசாகவும் பேச மாட்டாங்க. டிடி அக்கா வருவான்னு சொன்னாங்க, திவ்யதர்ஷினி. ஆமாம், எல்லாம் இங்கே தான் நம்ம கடையில் 10 ருசி அது இது. ஆனால் கண்ணா டீ போடுங்கண்ணா அப்படின்பாங்க. எல்லாம் ஜேகே சார் இருக்கும்போது ஜேகே சார் தான் நம்மளுக்கு இதை எடுத்து உனக்கு கூகுள் மேப்லேயே போட்டார். அவங்க இருக்கும்போது தான் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயே இருக்கு. ஆமாம் ஆமாம். கண்ணன் டீ ஷாப்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி போடுவாங்க. அப்படி இருந்து வருவாங்க அப்படின்னு. ஆனால் ஆஃபீஸ் போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுவும் போயிடுச்சு. ரேடியோ ஒன்று ஆஃபீஸும் போயிடுச்சு. ரேடியோ ஒன்று ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் வருவாங்க. சரி. நவீன் சார்லாம் இருந்தார். அவர்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஊருக்கு போனாக்க என் செலவுக்கு மட்டும் 28 நாளைக்கு நான் 28,000 ரூபா செலவுக்கு மட்டும் கொடுப்பா. 28,000? ஆமாம். ஊருக்கு போனீங்கன்னா? ஆமாம். இப்போ தனியாக எனக்கு கொடுப்பாரு. என் கணக்கு செலவு இல்லை வைக்கக்கூடாதுங்க, இது உங்களுக்கு பர்மிஷன் செலவு கொடுக்குறேன், நீங்கள் தனியாக வச்சுங்க, கணக்கு வேணாம் அதுவே இல்லாமல் வைக்கக்கூடாது அப்படின்னு 13 நாள் சென்று தான் நான் வருவேன் ஊருக்கு போனால். பொங்கல் தீபாவளிக்கு போனால்
அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தது. இப்போ ஆஃபீஸ் எல்லாம் போனதுனால ஹெல்ப் இல்லை. ஆனால் இருக்கிற இடம் தெரியல. அவங்களாம் வருவாங்கன்னா யாரும் இப்போதைக்கு வர நினப்பு இருந்தால் தான் வருவாங்க. நினப்பு இல்லையா ஆள் இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாக பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் ஆகிட்டாங்கல்ல. அவங்களாம் பார்க்குறீங்களா நீங்கள்? அவங்களோட படங்கள்லாம் பார்க்குறீங்களா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம்? அதெல்லாம் நம்ம போய் பழக்கம் கிடையாது. படத்துக்கு போய் பழக்கம் இல்லைல்ல. ஆமாம். இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுவாங்கல்ல. சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சுன்னா அவரோட போஸ்டர்ஸ், சந்தானம் அவர்கள் படம் வந்துச்சுன்னா அவரோட போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுவாங்கல்ல. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கெல்லாம் அவ்வளோவா ஒட்டலை. எங்கேயாவது ஒட்டுவாங்க. நான் கடை வீடு வீடு கடை அவ்வளோ இருப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும்ல. ஆமாம், எங்கேயும் போகிறது இல்லை. ஆனால் அதனால நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த விஜய் டிவி ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்கல்ல, இவங்களை யாரு கடன் வச்சு டீ குடிப்பா? கடன்லாம் இல்லை, வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்கல்ல. என்ன காசு சொல்லுவாங்க கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து அப்புறம் அவ்வளோதான். அப்புறமா வந்து கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. யாரும் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமாம். கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஜேகே சார் இல்லைன்னா சம்பத் சார் கொடுப்பாரு. சம்பத் சார் இல்லைன்னா பிரதீப் சார் கொடுப்பாங்க. பிரதீப் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஜானி தம்பி, என்ன திருச்சிக்கார தம்பி, அந்த தம்பியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. டார்கெட் பண்ண படம் இது ஆகலை. இப்போ இன்னொரு தம்பிக்கு படம் எடுத்துக்கிட்டு அது ரிலீஸ் பண்ணலை. அவங்களுக்கு அவங்களுடைய இது நல்லபடி ஆகிட்டா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் கொஞ்சம் இது கஷ்டப்படுறாங்க. இந்த கொரோனா டயத்தில் எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் இல்லை. அவங்களும் படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக இருந்தால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நம்ம போய் எதுவும் கேட்க முடியாது. கரெக்ட். நானும் சங்கடப்பட்டு யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். அவங்களாம் கொடுத்தா வாங்கி மேலாம் பேசாமல் இருந்துக்குவேன். வியாபாரம் ஆனால் போதும். ஆனால் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அதுதான் ஒன்று. புதுசாக வந்துருக்குங்க வரமாட்டாங்க. வந்தா ஜிபே இருக்கா, ஃபோன் பே இருக்கா கேட்குறாங்க. அதுதான் இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம். கூகுள் மேப்ல உங்களோட கடை இருக்கு, ஆனா கூகுள் பே இல்ல. ஏன்னா இப்போ மாறிடுச்சுலண்ணே உலகமே வந்து இந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன் அதான். எனக்கு அதை பற்றி தெரியாது. அக்கௌண்ட் இருந்தது, அக்கௌண்ட்டில் காசு எடுத்துட்டாங்கன்ட்டு அதை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதனால பழக்கம் இல்லை. அப்புறம் அதனால எனக்கு தெரியாது. அதனால இப்போ 1-2 வர வியாபாரம் அந்த கூகுள் பே, ஃபோன் பேன்னு சொன்னோன்னா இல்லைன்னு சொன்னால் அப்படியே போயிடுறாங்க. ஏதோ போகிறவங்க வரவங்க நின்று பைசா இருந்தவங்க சாப்பிட்டா தான் அதுவே பொழப்பு போகுது. நாளைக்கு தங்கச்சி பொண்ணுக்கு நிச்சயம். இன்னைக்கு நைட்டுக்கு நான் ஊருக்கு போனோம். எப்படி போகிறதுன்னு தெரியல. என்ன பஸ்ஸுக்கு போயிட்டா கூட அங்கேருந்து மாப்பிள்ளை கொடுத்து அனுப்புவாங்க. சொந்த கடை வச்சிருந்தாலுமே இந்த இது இருக்க தான் செய்யுதுலண்ணே. வியாபாரம் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. வியாபாரம் வந்து இந்த 1.5 லிட்டர் பால் வாங்கிட்டு இருந்தேன். 1.5 லிட்டரு? ஆமாம். ஒரு நாளைக்கு அவ்வளோதான் ஓடுமா? 2 லிட்டர் 2.5 லிட்டர் ஓடும். ஏதாச்சும் காசு ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு சாயந்தரம் கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்னு. எதாவது கொஞ்சமாக பால் அந்த நேரத்துக்கும் போகணும், குளிக்கணும், முடியும் சேவ் பண்ணணும். அதனால கொஞ்சமாக பால் 1.5 லிட்டர் மட்டும் வந்தாலும் 2 லிட்டர் 2.5 லிட்டர் வாங்கிட்டு வருவேன். அவ்வளோதான் போகும். முதல்ல ஆஃபீஸ் இருக்கும் 10 லிட்டர் 15 லிட்டர் பால் ஓடிச்சு. அப்போ விஜய் டிவிலாம் இருக்கும். ஆமாம். அங்கே கேண்டீன் இருந்தாலும் நம்ம கடையில் வந்து சாப்பிடுவாங்க. ஆமாம். எவ்வளோ வருஷமா இருந்துச்சு விஜய் டிவிங்க? 19 வருஷமா இருந்தது. 19 வருஷமா இருந்துச்சு. இந்த சிவகார்த்திகேயன், சந்தானம் இவங்களா இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ வருஷமா வந்துட்டு இருந்தாங்க? அவங்க வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண. சந்தனம் ஒர்க் பண்ணலை, சான்ஸ் கேட்டு தான் வந்தாப்படி இங்கே. ஆமாம். சிவகார்த்திகேயன் ஆஃபீஸில் வேலை செஞ்சா அப்படி. இங்கே என்ன வேலை செஞ்சாரு? அது என்ன வேலை செய்ய நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வேலை செஞ்சா அப்படி ஆஃபீஸில். எம்பி அவங்க தான் வரும்போது அவங்களாம் வந்து டீ சாப்பிடும்போது அவர் கூட வருவாங்க. இந்த கோவில் இருக்குல்ல, இந்த கோவிலுக்கு என்ன வரலான்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கோவில் இருக்குல்ல? ஆமாம், நான் தான் பார்த்துக்கிறேன் கோயிலை. இந்த கோவிலையா? ஆமாம். பெருக்கி துடைச்சி தண்ணியை துவச்சி சுத்தம் பண்ணி காலைல விளக்கு ஏற்றுறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். கண்ணனே, இங்கே வந்து நீங்கள் மரம்லாம் நட்டுருக்கீங்க. இந்த கோவிலை பற்றியும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சுற்றி இது இருக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோயில் இது குடிசை ஏரியா இருக்கும்போது இருந்து இருக்குது. அப்போல்லாம் நான் வேலை செஞ்சுருந்தேன். எனக்குள்ள வந்து ஆனால் 1979 வந்து நீங்கள் வந்தீங்க வேலை செய்ய மெட்ராஸுக்கு வந்தது. சரி. 79 6வது மாதம் வந்தேன். 85 12 வருஷமும் ஒரு கடையில் வேலை செஞ்சேன், பால் டிப்போவில். அதுக்கப்புறம் இங்கே வந்து பையன் கல்யாணம், நான் 16 வயசில் கல்யாணம் பண்ணேன். பையன் இறந்து போனோடனே அப்புறம் தங்கச்சி வளர்த்து கட்டி கொடுப்போம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. கல்யாணம் வேணாம், நம்மளுக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்குது, தங்கச்சி வளர்த்து கட்டி கொடுத்துக்குவோம் அப்படின்னு தங்கச்சி வளர்த்து கட்டி கொடுத்து தங்கச்சி பிள்ளையவ இப்போ அது குழந்தை இந்த பில்டிங் கட்டும் போது என் தங்கச்சி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் 6வது வருஷமே குழந்தை பண்ணிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு 21 வயசாகிடுச்சு. என் ஊரில் இந்த பில்டிங் கட்டும் போது அங்கே வீடு வேலை செய்யும்போது ஊரில் வீடு கட்டி அந்த வீட்டில் தான் இப்போ தங்கச்சி வச்சுருக்கேன். வீட்டோட மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து எனக்கு இப்போ பாப்பாவுக்கு 21 வயசாகிடுச்சு. இப்போ படிக்க வச்சு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சு ஆடிட்டிங் படிக்க வச்சுருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எனக்கு. பிரதீப் சார்? ஆமாம், பிரதீப் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் காலேஜ் ஃபீஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக படிக்க கூட மாட நான் இது பண்ணி வியாபாரம் பண்ணுற காசை வச்சு அப்படி இப்படி ஏதோ படிக்க வைக்கணுமேனு ஓரளவு படிக்க வச்சுட்டோம். இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். ஓரளவு இது இல்லை. இப்போதைக்கு இந்த ஒரு 4 வருஷமாக இருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம். கோயிலெலாம் அப்போதுலேருந்து கோயில் வந்து அப்போயிலேருந்து இருக்குது 60 வருஷத்துக்கு மேலே.
குடிசை ஏரியா இருக்கும்போதுலேருந்து கோயில் உள்ளது. இங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 35-37 வருஷத்துக்கிட்ட இருக்கு கோயில். கோயில் உள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் குடிசையெல்லாம் காலி பண்ணோன்னே கோயில் பில்டிங் வந்ததுக்கு அப்புறம் வெளியில எடுத்து வந்தாங்களா? பில்டிங் அந்த இடத்துக்காரங்களுக்கு கோயில் கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த கோயில் சொந்தக்காரங்க கோயில் வேணும்னோடனே கோயில்காரங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. சரி. அதனால அப்போலேருந்து இப்போ 60 வருஷம், அது 60 ஆண்டு விழா. இப்போ திருவிழா நடக்க போகுது 60 வருஷம் ஆமாம். இங்க நடக்க போகுதா? ஆமாம், அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து 60வது ஆண்டு விழா அம்மாவுக்கு திருவிழா நடக்குது. சரி. நான் இப்போ கூட மாட நானே பார்த்துக்கிறது, சுத்தம் பண்ணிக்கிறது, எல்லாம் தண்ணி எடுத்து வச்சு அம்மாவுக்கு வீட்டு குளியாட்டுறது, தண்ணியெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்குது. ஏதோ அந்த அம்மா பண்ணி ஏதாச்சும் ஆகும் தான் பார்த்துக்கினே இருக்கிறேன். இதே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் ஆத்தா நல்லா சக்தியும் கொடுக்குறா. சின்ன கோயிலாக இருந்தாலும் சக்தியுள்ள தெய்வம் தான். நம்மளுக்கு டைம் சரியில்லையா என்னமோ தெரியல. நம்ம வேலை செய்யறதுக்கு தெம்பு இருக்கு, ஆனா வியாபாரம் ஆக மாட்டேங்கல. இந்த மரம்லாம் நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஆமாம், நான் வச்ச மரம் தான். எவ்வளவு மரம் வச்சிருக்கீங்க இந்த ஏரியால? இந்த ஏரியாவில் அந்த ரோட்டில் 2 மரம் வச்சுக்கிறேன். அந்த அவனி ரோட்டில் இங்கே வந்து 4 மரம் வச்சேன். 2 மரம் நீங்க வச்ச மரம் தான்ல? ஆமாம், 2 மரம் புங்க மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு தோட்டக்காரர் வெட்டிட்டாரு. சரி சரி. அப்புறம் அத்தி மரம் இருந்தது. அத்தி மரம் யாரோ வீட்டுக்கு தூரம் தொட்டுட்டாங்க, அது பட்டு போயிடுச்சு. இது 2 பொழைச்சிக்கிச்சு. ஆனால் கல் இடுக்கல்ல இருக்கிறதுனால கீழே டேங்க் இருக்குது. சரி சரி. அந்த கல் இருக்கிறதுனால மரம் பெருசாகாமல் கொஞ்சம் இதுவாகவே வளர்ந்து பெருசா போகும். இங்கே 10 பேர் நிற்கிறாங்க மரம் இருந்ததுனால. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மரத்தை வளர்த்தேன். அந்த இடத்துலையும் 2 மரம் வளர்த்தேன். சரி, இங்கேருந்து ஆளுகள்லாம் வர கஷ்டப்படுறாங்களேன்ட்டு அங்கேருந்து இங்கே வந்து வச்சேன். இங்கே வந்து வச்சு இந்த 2 மரம் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து 35 வருஷத்துக்கிட்டே இருக்கிறேன். 35 வருஷமா ஆமாம். லீவ் போடாம வந்து இங்க தான் இந்த கடை தான் இல்ல? எத்தனை மணிக்கு வந்து கடை திறப்பீங்க? 5:30 மணிக்கு வருவேன். காலையில 5:30க்கு வந்துருவீங்களா? 5:30 வந்து இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அங்கே கோயில் திறந்து விளக்கு ஏற்றி அங்கே சுத்தம் பண்ணி அங்கே க்ளீன் பண்ணி தண்ணி அடிச்சு வச்சுட்டு அதுக்குள்ளேயும் பால் காய்ஞ்சிடும். ஒன்று கடையை திறந்து விட்டு வியாபாரம் பண்ணுவேன். வேற யாரெல்லாம் இங்க உங்க கடைக்கு வந்திருக்காங்க? எல்லா ஆர்டிஸ்டும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேரெல்லாம் அவ்வளோவா தெரியாது. சின்ன ஜெயந்தி வருவார், பாண்டையா வருவார், எல்லாருமே வந்து வருவாங்க. இந்த குண்டா இருக்கிறவர் அவரும் வருவார். எல்லாருமே மாக்கப் பண்ண வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்க கடையில் வச்சு சாப்பிட்டவங்க. மாக்கப் பண்ண ஏதாவது பேசியிருக்காரு அவங்க கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் பேசுவார். அப்படியே டீ போடுங்கண்ணே சாப்பிடுவார், போவாங்க வருவாங்க. அவசரமாக போவாங்க, அவசரமாக வருவாங்க. வேற ஷூட்ல வேலையில இருப்பாங்க. பிரியங்காக்கா வந்திருக்காங்களா? வருவாங்க. அவங்க வருவாங்க, பிஸ்கட் டீ சாப்பிடுவாங்க, டக்குனு சாப்பிடுவாங்க, உடனே வண்டி வரும் போயிடுவாங்க. ஆமாம், டீடி பாப்பா தான் ரொம்ப நேரம் இருக்கும், பேசிக்கினே இருக்கும், கலகலன்னு எல்லாத்தையும் பேசுவாங்க. பேசிட்டு அவங்களோடும் சேர்ந்து அவங்க வண்டி வந்தோடனே அவங்களும் ஷூட்டுக்கு போயிடுவாங்க. ஆமாம், வருவாங்க, டீ சாப்பிடுவாங்க, உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே ஷூட்டுக்கு போயிடுறது இல்லை? பரபரன்னு தான் இருப்பாங்க அப்போ. ஆமாம். அப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் விஜய் டிவி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. முதல்ல எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமே ஜாஸ்தி ஆச்சு. முதல்ல இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்கும் போது என் கடை முதல்ல பிள்ளைகள் போட்டு என் கடையை பற்றி பேசிட்டு அப்புறமா பாட்டே ஆரம்பிப்பாங்க. அப்படியா? ஆமாம், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கண்ணன் கடைக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் டிவி கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு, நல்லா இதுவாகிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக வந்து நம்ம கடையில் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க. ஆமாம், அதனால நான் நல்லபடியாக தான் இருந்தது. என்னமோ இந்த 4 வருஷமாக கொரோனா வந்ததில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறம் அந்த கூகுள் பேலாம் வந்ததுக்கப்புறம் வியாபாரம் வந்து பெருசாக இல்லை, காசு யார்ட்டையும் இல்லைங்கிறதுனால இது இருக்க மாட்டேங்குது. நீங்கள் அதாவது முயற்சி பண்ணீங்களா? ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணி அந்த கூகுள் பேலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி? அது எனக்கு தெரியாது. தெரியாதனால படிக்கல அவ்வளோவா, நம்மளுக்கு படிக்க தெரியாது, அவ்வளோவா தெரியாது அதை பற்றி. அதனால எதுவும் வேண்டாம் நடக்குது. வீட்டில் யாராவது இந்த சொன்னீங்கல்ல பாப்பாவெல்லாம் படிக்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி வச்சேன்னா அவங்க கூட உங்களுக்கு காசு எடுத்து கொடுத்துருவாங்களா அக்கௌண்ட்ல? அவங்க ஊரில் இருக்கா, இங்கே யார் இருக்கா? நானும் அம்மா வந்து இருக்கேன். அம்மாவே உடம்புலாம் வயசானவங்க, அவங்க ஆஸ்பத்திரி அது இதுன்னு பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புரியுதுண்ணா, புரியுது. அவங்க பாப்பா படிக்கிறதுனால எங்கள் வீட்டில் ஊரில் இருக்காங்க. 7 வருஷம் ஆச்சு அவங்க போய். பாப்பா படிச்சுக்க பார்க்குறோம். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க அம்மாவும் பார்த்துக்கணும். தங்கச்சி இருக்காங்கன்னா தங்கச்சி மாடு கண்ணை பார்த்து காடு வேலைக்கு போக அந்த இன்னும் 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு அந்த வேலையை அவங்களுக்கு சரியாக இருக்குது. மாடு கண்ணை பார்க்க, காட்டுக்கு போகிறதுக்கு, இறக போட, மாட்டுக்கு தண்ணி அமைக்க, அவங்களுக்கு அதுவே வேலை சரியாக இருக்கும். பாப்பாவுக்கு தனியாக இது பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்குண்ணே. இதை மட்டும் தளர விட்டுறாதீங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல வேலை பார்க்குறது வேலை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பாருங்கள். சரிங்க. எனக்கு கண்ணன்ட்ட பேசினதுக்கப்புறம் என்ன தோணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த காசெல்லாம் சரளமாக புழங்கிட்டு இருந்துச்சுல, கூகுள் பேலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு சரளமாக புழங்கிட்டு இருந்துச்சுல, அந்த டைமில் அண்ணனோட லைஃபுங்கிறது நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. என்னைக்கு இந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், இந்த கூகுள் பேல காசு பே பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் வந்ததுனால அண்ணன் மாதிரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதில் அண்ணன் தான் நான் பார்த்த ஒரு முதல் உதாரணமாக இருக்கார். ஏன்னா யாரை கேட்டாலுமே கூகுள் பே இருக்கா, ஓகே, இல்லைனா காசு என்கிட்ட இல்லைங்க, கூகுள் பேனா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதில் பாதிக்கப்பட்டவர் தான் கண்ணன்னு ஒருத்தர். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அது இப்போது உலகத்துக்கு அவசியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கையில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு
அண்ணன் மாதிரியான ஆளுங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் அங்கங்கே டீ குடிக்கிறது அண்ணன் கிட்ட குடிச்சிங்க அப்படின்னா அவளோட வாழ்வாதாரமும் வந்து கொஞ்சம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேசுனதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. ஆமாம் இல்லை, இந்த கூகுள் பே இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ணே நம்பிக்கை மட்டும் தளர விட்றாதீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாமே ஒரு காலம், ஒரு விடிவு காலம் பிறக்கும். சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருங்க. எங்களோட ஆஃபீஸும் பக்கத்தில் இருக்குது, நான் டெய்லி வரேன் உங்கள் கடைக்கு. சரியாண்ணே? சரி, ஓகேண்ணே, பார்த்துக்கோங்கண்ணே. ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை.